மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 25ஆம் தேதி. அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளால் அடுத்த வருஷம் அனைவரும் அரசு பணியில் அமர வேண்டும். அதற்கான எல்லா உழைப்புகளையும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் கொடுங்க போதும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப்லாம் நம்ம உட்காரலாம். சரிங்களா? போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய அந்த ஸ்டாட்டிக் ஜிகே சப்ஜெக்ட்டு எதுவுமே மிஸ் ஆகாமல் அருமையான முறையில் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சிட்ருக்கேன். மக்களே நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு செகண்டோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அதை ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சும்மா இல்லாமல் நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நம்ம தேர்வில் ஜெயிப்பது உறுதி. சரிங்களா? ஒரு சாதனை மிக்க வெற்றியை நம்ம பெற முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 25ஆம் தேதி கூறியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? வழக்கம் போல் உள்ளடக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சரிங்களா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உள்ளடக்கங்கள். டிசம்பர் 25ஆம் தேதி நடப்பு செய்திகளில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி மாதிரி இந்த இண்டெக்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? தலைப்பு செய்தின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு முக்கிய தினங்கள். அடுத்து தேசிய நல்லாட்சி தினம் எந்த தேதியில் யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் சாதனைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ப்ளூ பேர்ட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளினை இஸ்ரோ அனுப்புனாங்க. அது தொடர்பாகவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாகுபலி ராக்கெட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். LVM-3 ராக்கெட் தான் அதோட பேர். அடுத்தபடியாக இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா விருது. சரிங்களா? எப்போது முதன்முறையாக வழங்கப்பட்டது? சமீபத்தில் யாரை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க அது பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி, ஆரவள்ளி மலைத்தொடர் எதுக்கு செய்தியில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். இப்படி நிறையா சிறப்பு அம்சங்களை கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம நடப்பு செய்தியில் பார்க்கலாமா? மக்களை தொடர்ந்து பாருங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். தொடர்ந்துங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். கவனமாக இருந்துக்கோங்க. சரியாமா? ஃபஸ்ட்டு டிசம்பர் 25ஆம் தேதி. சரியா? தேசிய நல்லாட்சி தினம், குட் கவர்னன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. இது யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 10வது பிரதமராக பணியாற்றிய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் ஓகேவா பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி தான் 2014ஆம் ஆண்டில் இந்த தினம் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்தியாவில் தேசிய நல்லாட்சி தினம் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க? முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய். 2014ஆம் ஆண்டில் இதற்கான தினம் ஏற்படுத்தப்பட்டது. மறக்கக்கூடாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டிசம்பர் 25 இந்தியாவில் தேசிய நல்லாட்சி தினம். அதே டிசம்பர் 25ஆம் தேதி ஓகேவா ராஜாஜி அவர்களின் நினைவு தினம் என்பது மறக்கக்கூடாது. சரியாமா? டிசம்பர் 24ஆம் தேதி யாருடைய நினைவு தினம்? தந்தை பெரியார் அவர்களின் நினைவு தினம். சரிங்களா? தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் MG ராமச்சந்திரன் அவருடைய நினைவு தினம். எல்லாமே டிசம்பர் 24. இன்றைய தினம் ராஜாஜி அவர்களின் நினைவு தினம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு பாருங்கள் ஒரு செய்தி. பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட வருஷம் 2015. ஓகேவாமா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் லைட்டாக பார்த்தா போதும். சரி, டிசம்பர் 25 மறந்துடக்கூடாது. தேசிய நல்லாட்சி தினம், வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள். இந்த தினம் 2014 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாகுபலி 3 வெற்றி. ஏற்கனவே பாகுபலி ஓகேவா பகுதி பார்ட் 1 பார்ட் 2 வெளியே வந்திருக்குது. அதே மாதிரி இங்கே பாகுபலி 3 அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கள். பாகுபலி 3 அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, LVM-3. ஓகேவா? LVM-3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை இஸ்ரோ உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ராக்கெட்டு தான் என்ன பேரில் அழைக்கப்படுகிறது? பாகுபலி. அதாவது அதிக எடை மிகுந்த செயற்கைக்கோளை சூப்பராக செலுத்தக்கூடியது இந்த LVM-3. அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க? பாகுபலி 3. ஓகேவா? இந்த பாகுபலி ராக்கெட் மூலமாக என்ன செயற்கைக்கோள் அனுப்பப்படுது அப்படின்னா, ப்ளூ பேர்ட் 6 அப்படிங்கிற செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட நாள் டிசம்பர் 24, 2024. டேட்டு 24, வருஷம் 25. செலுத்தப்பட்ட இடம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ். சரியா? இதில் மிஸ் ஆயிருக்குமா? சரியா? சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளம். ஓகேவா? மறக்கக்கூடாது. செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூ பேர்ட் 6 அல்லது ப்ளூ பேர்ட் பிளாக் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த செயற்கைகளை அனுப்புவதற்கு இஸ்ரோ இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பயன்படுத்திய அந்த ராக்கெட்டின் பெயர் தான் LVM-3. அதில் M6 அப்படிங்கிற சீரீஸில் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானதா லான்ச் வெஹிக்கிள் மேக் 3ன்னு சொல்கிற LVM-3 தான் பாகுபலி. ஓகேவா? சரி, என்ன சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்த LVM-3 M6 ஓகேவா ப்ளூ பேர்ட் அனுப்புனாங்கல்ல, ப்ளூ பேர்ட் 6
அந்த ராக்கெட்டானது LVM ராக்கெட்டின் 9வது வெற்றி பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா, ரொம்ப முக்கியமானதுமா. இந்த ராக்கெட் மூலமாக எந்த செயற்கைக்கோள், எந்த நிறுவனத்திற்கு சொந்தமான செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு அதிவேக இணைய சேவை வழங்கும் ஒரு செயற்கைக்கோள் தான் அந்த ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஓகேவா, அதை செலுத்துவதற்கு இந்தியாவின் ராக்கெட் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ராக்கெட்டோட பேர் தான் LVM-3, மறக்காதீங்க. சரியாமா? சரி, இதனோட மொத்த எடை 6100 கிலோ. அதான் சொன்னல, அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை அவ்வளோ அசால்ட்டாக ஏவக்கூடியது. அதனால தான் அதுக்கு பேர் பாகுபலி, மறந்துடாதீங்க. சரியாமா? ஓகே, இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததான். இஸ்ரோ இதுவரை விண்ணில் செலுத்தியதிலேயே அதிக எடை உள்ள செயற்கைக்கோள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளை செலுத்தினது யாரு? நம்முடைய இஸ்ரோ. ஆமாம், ஆனால் அமெரிக்க நாட்டின் அந்த AST நிறுவனத்திற்கு சொந்தமானது, மறக்கக்கூடாது. ஓகேவா, வெளிநாடுகளை சார்ந்திருந்த இந்தியா இஸ்ரோ இப்போ வெளிநாடுகளின் செயற்கைக்கோளை, அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு செயற்கைக்கோளை நம்ம அனுப்புகிறோம். அந்தளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கும் டெக்னாலஜியில். ஓகேவா, இந்த வெளிநாட்டை சேர்ந்த செயற்கைக்கோளை அனுப்புவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சரிங்களா இஸ்ரோவின் NSIL நிறுவனம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டது. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, NSIL நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது, என்னுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? இது ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம், ரிவிஷனாக வச்சுக்கோங்க. சரியாமா? சரி, இப்படி சூப்பராக நிறைய சாதனை படுத்திட்டு இருக்கிற இஸ்ரோவின் தற்போதைய தலைவராக இருப்பவர் வி நாராயணன் அவர்கள். வி நாராயணன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, இந்த இடத்துல என்ன ஒரு போனஸ் கேள்விமா, இஸ்ரோவோட 11வது தலைவர் நம்முடைய வி நாராயணன் அவர்கள். இதுக்கு முன்னாடி இஸ்ரோவின் தலைவர்களாக பணியாற்றிய தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க, மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, சூப்பரான செய்தி. பாகுபலி 3 வெற்றி. அடுத்து ஜாகிரபி தொடர்புடைய ஒரு செய்தி. ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் கரண்ட் அஃபேர்ஸை கொடுப்போன்னு. அதே மாதிரி ஆரவழியில் புதிய சுரங்க பணிகளுக்கு தடை. ஓகேவா, ஆரவழி மலைத்தொடர் அப்படிங்கிறது பாருங்கள் ஆரவழி மலைத்தொடரின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக அங்கு சுரங்க பணிகளுக்கான புதிய குத்தகைகளை வழங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தற்போதைய கட்டுப்பாடுகளை தாண்டி சுரங்க பணிகளை தடை செய்ய வேண்டிய கூடுதல் பகுதிகளை கண்டறியுமாறு இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்வி கவுன்சிலிற்கு உத்தரவிட்டுள்ளது. சரிங்க, ஷார்ட்டா ICFREன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல அகைன் ஒரு போனஸ் கேள்வி, இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் சரி அதனோட தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து பதில் சொல்லுங்கள், கவனமாக இருந்துக்கும். சரிங்களா, இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல பார்க்கலாம். ஓகேவா, ஒரு சின்ன க்ளூ, உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. சரியாமா? சரி, எதுக்கு இது நியூஸில் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆரவள்ளி மலையானது பார்த்தீங்கன்னா உள்ளூர் நிலப்பரப்பில் மத்திய அரசோட ஒரு அறிக்கை ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உள்ளூர் நிலப்பரப்பில், அதாவது ஆரவள்ளி மலை எங்கே இருக்குதோ அந்த உள்ளூர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 100 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவை ஆரவள்ளி மலை என கருதப்படும். அதேபோல் 500 மீட்டர் இடைவெளிக்குள் அமைந்துள்ள 2 அல்லது 2 அதற்கு மேற்பட்ட 100 மீட்டர் உயர மலைகள் ஆரவள்ளி மலைத்தொடர்கள். சரியா, ஆரவள்ளி ரேஞ்ச் என்று அழைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரைட்டேரியா பார்த்துக்கோங்க, 100 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவை பொதுவாக ஆரவள்ளி மலைன்னு சொல்கிறாங்க. அதே போல் 500 மீட்டர் இடைவெளிக்குள் 2 அல்லது 2 அதற்கு மேற்பட்ட 100 மீட்டர் உயர மலைகள் கொண்ட தொடருக்கு என்ன சொல்கிறாங்க? ஆரவள்ளி மலைத்தொடர்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. இது ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் காரணம் பாருங்கள். சரியா, ஆரவள்ளி மலை அதாவது இந்த 100 மீட்டருக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த 100 மீட்டர் உயரம் அந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த மலைகளில் தான் சரிங்க அந்த சுரங்க பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பகுதியில் நீர்வளம் சரியா இந்த நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைட்டேரியாவை மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, சரி, ஆரவள்ளி மலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, ஆரவள்ளி மலைத்தொடர் முக்கியமாக எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான் மாநிலம் முழுமைக்கும் காணப்படுகிறது. மேலும் இது தவிர குஜராத்தில் ஆரம்பித்து அப்படியே ராஜஸ்தான், ஹரியானா, கடைசியாக டெல்லி வரை பரவி உள்ளதுதான் இந்த ஆரவள்ளி மலை. உலகின் பழமையான மலைத்தொடர்களில் இதுவும் ஒன்றாகும். சரிங்களா, இந்தியாவின் மிக பழமையான ஓல்டஸ்ட் ஓகேவா அந்த சொல்லுவாங்களா அந்த மாதிரி பழமையான மலைத்தொடர் அப்படின்னா இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் தான், மறந்துடாதீங்க. சூப்பரான ஒரு நியூஸ். ஓகேவா, அடுத்து வடமேற்கு இந்தியாவில் பறந்து விரிந்துள்ள இது ஒரு மடிப்பு மலை பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோல்டர் அப்படி சொல்லுவாங்கள்ல, மடிப்பு மலை பகுதி தான் ஆரவள்ளி மலை. அப்போ மடிப்பு மலை பகுதி இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர். எப்படி கேட்டாலும் எதாவது சொல்லணும், ஆரவள்ளி மலை, மறக்கக்கூடாது. இந்த ஆரவள்ளி மலையில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு ஷிகார். ஓகேவா, இது ஏற்கனவே போட்டித் தேர்வில் கேட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரவள்ளி மலையில் அமைந்துள்ள ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டிங்கன்னா எதுமா? குரு ஷிகார். இது அமைந்துள்ள இடம்
மவுண்ட் அபு. சரி, அபு மலையில் அமைந்துள்ள இந்த குரு ஷிகார் தான். ஓகே, அல்லது குரு சிகரம் போட்டிருப்பாங்க சில பேப்பரில். ஓகேவா, இதுதான் ஆரோவில் அமைந்துள்ள உயரமான சிகரம், மறந்துடக்கூடாது. சரியாம்மா, இப்படி செய்திகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து முக்கியமான ஒரு விருது பார்க்கலாம், ஒரு அவார்டு. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. சரியா, இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு தற்போது வழங்கப்படும் உயரிய விருது தான் இந்த மேஜர் தயான்சந்த் விருது. ஓகேவா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு 1992. ஓகேவா, இந்த விருதினை முதலில் பெற்றவர் யார் பார்த்தோன்னா, இந்தியாவின் முதல் செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்கள்ல, இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு தான் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1992. அது எந்த ஆண்டிற்கான விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91-92 அந்த காலகட்டத்தில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியதற்காக விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு மேஜர் தயான்சந்த் விருது வழங்கப்பட்டது. சரியா, அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்போ. இந்த விருதின் பெயர் 2021 ஆண்டில் என்ன பேர் மாற்றிருக்கிறாங்க? இங்கே இருக்கிற பேர் தான். ஓகேவா, என்ன பேர்? மேஜர் தயான்சந்த். இந்தியாவில் ஹாக்கி அப்படின்னாலே மறக்க முடியாத ஒரு சூப்பரான புகழ்பெற்ற வீரர் தயான்சந்த் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் தான் ஆகஸ்ட் 29 இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. சரியா, அதனால் அவரை இன்னும் கௌரவப்படுத்துகிற மாதிரி 2021 ஆண்டில் ராஜீவ்காந்தி அவர்களின் பெயரை தூக்கிட்டு என்ன பேர் வச்சிருக்காங்க? மேஜர் தயான்சந்த் பேரை வச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையுறவு திட்டம் மறுபடியும் பேர் மாற்றிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். VBG ராம்ஜி திட்டம், மறக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே. இந்த கேல் ரத்ன விருது 2024 ஆண்டிற்கான விருது 2025 ஆண்டில் 24 ஆண்டில் என்னென்ன சிறப்பான பங்களிப்பு ஆட்டினாங்களோ அவங்களுக்கு 25 ஆண்டில் வழங்கப்பட்டது. ஒரு 4 பேர் கொடுத்தாங்க. யார் பாருங்க? ஒருத்தங்க ஹர்மன் பிரீத் சிங். சரி, ஹர்மன் பிரீத் சிங் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், 2 ஒலிம்பிக்ஸ்லையும். சரி, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2 ஒலிம்பிக்ஸ்லையும் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தை வென்றது. 2 டைம்லையும் இந்திய ஆடவர் அணியின் ஹாக்கி அணியின் கேப்டனாக இருந்தவர் ஹர்மன் பிரீத் சிங். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் யார்? சொல்ல பார்க்கலாம். சமீபத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை வென்றது. அந்த இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்டோட இந்த டீமோட கேப்டன் யார் அப்படிங்கிறத சொல்ல பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஹர்மன் பிரீத்ங்கிற பேரே வரும், ஒரு வார்த்தை மட்டும் மாறும். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியாம்மா, அடுத்து மனு பாக்கர். ஓகேவா, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டி 2024 ஆண்டில் நடைபெற்றது. அதில் துப்பாக்கி சுடும் போட்டியில் மனு பாக்கர் அவர்கள் ஒரே ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைச்சிருந்தாங்க. ஒரு சிங்கிள் ஒலிம்பிக்ஸில் சரியா 2 மெடலை வின் பண்ண ஒரே இந்தியரே மனு பாக்கர் அவர்கள் தான். அடுத்து பிரவீன்குமார் அவர்கள். சரிங்களா, பேரா அந்த ஒலிம்பிக் போட்டியில், அந்த பாரிஸில் நடைபெற்ற அந்த போட்டிகளில் பேரா உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்க பதக்கத்தை வென்றவர் பிரவீன்குமார். அதே மாதிரி 2024 ஆண்டு சரிங்களா உலக செஸ் போட்டிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றாங்க தன்னுடைய 18 வயதில். வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் டி குகேஷ் அவர்கள். இந்த 4 பேருக்கு தான் 2024 ஆண்டிற்கான அந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. சமீபத்தில் 2025 ஆண்டில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியதற்காக விளையாட்டுத்துறைக்காக யாருடைய பெயரை அடுத்ததாக இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் சிங். என்ன சிங்? ஹர்திக் சிங் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் தற்போதைய துணை கேப்டனாக இருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. ஏற்கனவே போன வருஷம் அவார்டு வாங்கினது கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங். தற்போது ஹர்திக் சிங் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியோட துணை கேப்டன். அவர் பேர் தான் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. முறைப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்த செய்தி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவங்கள பற்றி ஒரு செய்தி பாருங்கம்மா, பாருங்க. ஃபஸ்ட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிறந்த நாள் டிசம்பர் 25, 1924. அந்த டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நல்லாட்சி தினம் இந்தியாவில். ஓகேவா, இவருடைய பிறந்த இடம் குவாலியர். குவாலியர் என்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்த குவாலியர் தான் சச்சின் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டே கிரிக்கெட்டில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பார். ஓகேவா, அடுத்து மறைவு எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 2018 அன்று வாஜ்பாய் அவர்கள் காலமாயிருப்பாங்க. இந்தியாவில் 3 முறை அவருடைய சிறப்புகள் பாருங்கள். இந்தியாவில் 3 முறை பிரதமராக பணியாற்றியவர், இந்தியாவின் 10வது பிரதமராக பணியாற்றியவர். மறக்கக்கூடாதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆர்டர்படி கூட கேட்கலாம். சரிங்களா, அதே மாதிரி 50 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்து சாதனை படைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இன்னும் கூடுதல் சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய சாதனைகள் பாருங்கள். மக்களவைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மக்களவைக்கு 9 முறையும் மாநிலங்களவைக்கு 2 முறையும், சரியா, லோக்சபா ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா அந்த லோக்சபாவில் 9 டைம், ராஜ்யசபாவில் 2 டைம்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இது தவிர இன்னொரு ரெக்கார்டு பாருங்கள், 4 முறை வெவ்வேறு மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், டெல்லி
ஆகிய 4 பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே உறுப்பினர் யார்? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இது தவிர ஐநா பொது சபையில் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஹிந்தியில் உரையாற்றிய முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். 1977 ஓகேவா முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சியை இழக்கிறாங்க. யார்கிட்ட? ஜனதா பார்ட்டி, ஜனதா கட்சியிடம். அப்போது காங்கிரஸ் அல்லாத முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் மொராஜி தேசாய். மொராஜி தேசாய் அவர்கள் இந்தியன் பிரதமராக இருந்தபோது இந்தியன் வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக பணியாற்றியவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். ஓகேவா? அப்படி அவர் பணியாற்றும் போது தான் 1977 ஐநா பொது சபையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் முதல் முறையாக அவருக்கு நல்ல இங்கிலீஷ்லாம் ரொம்ப ஃப்ளூயண்டாக சூப்பராக பேச வரும். ஆனாலும் ஹிந்தியில் தான் உரையாற்றியிருப்பார். இது தவிர மொத்தத்தில் 7 முறை ஐநா பொது சபை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். சரிங்களா? சரி, இது தவிர அவருடைய முக்கியமான சாதனை திட்டங்கள் நிறைய இருந்தாலும் 1-2 மட்டும் நம்ம சொல்கிறோமா. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது என்னென்ன சாதனை திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, குறிப்பிடத்தக்க திட்டம் மட்டும். சரிங்களா? 1 தங்க நாற்கர சாலை திட்டம். 98ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் இருக்க முக்கியமான பகுதிகள், சரியா, மேலே நார்த் சைடில் பார்க்கும்போது நம்ம டெல்லி, சரியா, சவுத்தில் பார்த்தா சென்னை, இந்த பக்கம் பார்த்தா மும்பை, இங்கே கொல்கத்தா, கரெக்டாக சிலுவை போட்ட மாதிரி இருக்கும். சரியா, கிறிஸ்மஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 4 முக்கிய நகரங்களை இணைக்கிற டெல்லி, சென்னை, கொல்கத்தா, மும்பை, அந்த 4 முக்கிய நகரங்களை இணைக்கும் ஒரு சூப்பரான சாலை திட்டம் தான் தங்க நாற்கர சாலை திட்டம் 1998. அதே 1998 இந்தியா 2வது முறையாக அணுகுண்டு பரிசோதனையை நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு நடத்தினாங்க. அந்த அணுகுண்டு பரிசோதனை நடைபெற்ற மே 11, 1998, அந்த மே 11 இந்தியாவில் நேஷனல் டெக்னாலஜி டே மறக்கக்கூடாது. சரியாமா? சரி, அந்த 2வது அணுகுண்டு பரிசோதனைக்கு மத்திய அரசு வச்ச பேர் ஆப்ரேஷன் சக்தி, அதையும் மறந்துடாதீங்க. சரியா? முதல் அணுகுண்டு பரிசோதனை 1974 மே 18. ஓகேவா? 2மே பொக்ரான், ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனத்தில் அமைந்துள்ள பொக்ரானில் நடைபெற்றது. முதல் அணுகுண்டு பரிசோதனை இந்திரா காந்தி அம்மையார் பேரில் நடைபெற்றது. அதுக்கு வச்ச பெயர் ஸ்மைலிங் புத்தா. ஓகேவா? லாஃபிங் புத்தா அல்லது சிரிக்கும் புத்தான்னு சொல்லுவாங்க. 2வது அணுகுண்டு பரிசோதனை 1998 வாஜ்பாய் அவர்கள் பேரில். அதுக்கு வச்ச பேர் தான் பேருமா? ஆபரேஷன் சக்தி, மறந்துடாதீங்க. அதே மாதிரி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேரை சொன்னாலே மறக்க முடியாத இன்னொரு போர் கார்கில் போர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த போர் ஏற்பட்டதுக்கு அந்த கார்கில் அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. எந்த வருஷம்? 1999. மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? இதுதாம்மா இன்றைய தினத்திற்கான முக்கியமான நடப்பு செய்திகள். ஒரு சில முக்கியமான போனஸ் கேள்விகள் கேட்டுருக்கோம். சரிங்களா? இனிமேல் இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள். ஃபஸ்ட்டு சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கள். நம்பர் 1 சூப்பர் 6ல் தேசிய நல்லாட்சி தினம் இந்தியாவில் எப்போது யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? 3வது சூப்பர் 6 கேள்வி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 3வது சூப்பர் 6 கேள்வி LVM-3 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட அமெரிக்க செயற்கைக்கோளின் பெயர் என்ன? 3வது சூப்பர் 6 கேள்வி இஸ்ரோவின் 11வது தலைவர் யார்? 6வது சூப்பர் 6 கேள்வி சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற ஆரவள்ளி மலையில் அமைந்துள்ள உயரமான சிலை எது? 6வது சூப்பர் 6 கேள்வி இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது எது? இதுதாம்மா இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நோட்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.